அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமானு நம்ம எல்லோருக்குமே தெரியும். முருகப்பெருமானுக்கு நம்ம நிறைய விரத முறைகளையுமே கடைபிடித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதத்தில் ரொம்பவே முக்கியமான விரதங்களில் ஒன்றாக இருப்பது பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாள்னு சொல்லலாம். இந்த நாள் காதல், திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை இது எல்லாத்தையுமே குறிக்குது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த திருநாள் நிறைய தெய்வங்களுடைய திருமணத்துடன் தொடர்புடையதா புராணங்கள்ல சொல்லப்படுது. இதோட சிறப்புகள் ஆன்மீக ரீதியிலும் சரி, பண்டிகை ரீதியிலும் சரி ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒன்றா சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சேரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி உத்திர திருநாளில் நம்ம எப்படி கடைபிடிக்கணும், எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அன்றைய தினம் என்ன நேரத்தில் வழிபடணும், எப்படி வழிபடணும், என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருடம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரமானது ஏப்ரல் 10 பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11 பிற்பகல் 3:10 முடிவடையுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பங்குனி உத்திர கதை அப்படின்னா முருகன் தன்னுடைய தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வானையை மணமுடித்துக் கொள்றாரு. இந்த திருமணம் பங்குனி உத்திரம் நாளில் நடைபெற்றதா நம்பப்படுது. ராமாயண காவியத்தில் வரக்கூடிய ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாளில் தான் நடந்ததா சொல்றாங்க. பார்வதியை மணமுடித்த சிவபெருமானின் திருக்கல்யாணமும் பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது அப்படின்னு புராண ரீதியா சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம், அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய சிறப்பு நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை, கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகளுமே நடைபெறும். குறிப்பா சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்த நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவாங்க. இந்த நாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதா புராணங்கள்ல சொல்லப்படுறாங்க. இதனால தான் இந்த நாளில் காதல் மற்றும் மன வாழ்க்கையின் புனிதத்தன்மையை எடுத்துக்காட்டுவதா சொல்லப்படுது. திருமணம் செய்ய அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் இறைவனை வழிபட்டு தங்களுடைய விருப்பத்தையுமே நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது ரொம்பவே புண்ணியமான காரியமா பார்க்கப்படுது. இப்படியெல்லாம் நம்ம செய்வதால நம்மளுடைய பாவங்கள் நீங்கி நல்ல பேர்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய நம்பிக்கையா இருக்கு. உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள், நிறைய தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா திருமண தடைகள் போன்றவை நீங்க பங்குனி உத்திர நாள்ல சிறப்பு பூஜைகள் செய்வது நிறைய பேருடைய வழக்கமா இருக்கும். இந்த நாளில் தான் முருகன் வேடுவன் வேடமுட்டு வள்ளியுடன் காதல் புரிந்தார். இதை அறிந்த வள்ளியுடைய தந்தை நம்பிராஜன் படையெடுத்து வந்து முருகனுடன் போரிட்டு மடிந்தார் அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லப்படுதுங்க. தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர் தான். முருகனுக்கேற்ற விசேஷ நாட்கள்ல தமிழ்நாடு மட்டும் இல்லாம நிறைய அயல் நாடுகள்லயும் முருகனை வழிபடக்கூடிய பக்தர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. முருகப்பெருமானை பார்த்து உளமாற வணங்கினோம் அப்படின்னா கண்கள்ல நீர் வடியும் அப்படின்றதே மெய்யான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் முருகப்பெருமானுக்கு நிறைய விசேஷ நிகழ்வுகள் நடைபெற்றுட்டு தான் வருது. அதில் ஒன்றுதான் இந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருநாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா பங்குனி உத்திரம் அப்படின்றது தெய்வ திருமணங்கள் நிறைய நடைபெற்ற நாள் அப்படின்றதால இது திருமண தடை நீக்கக்கூடிய விரதமாக பக்தர்களால் கையாளப்பட்டுட்டு வருது. இதை கல்யாண விரதம், கல்யாண சுந்தரர் விரதம் அப்படின்னு புராணங்களில் போற்றப்படுது. மகாலட்சுமி ஐயப்பன் அவதரித்த நாள் அப்படின்றதால என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது நீங்குவதற்காக எந்த தெய்வத்திடமும் முறையிட ஏற்ற நாளாகவும் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய நல்ல நாளாகவும் இந்த பங்குனி உத்திர திருநாள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சிறியவங்க முதல் பெரியவங்க வரை எல்லோருமே இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த நாளில் பக்தர்கள் நிறைய பேர் முருகனுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருக்கு. இந்த நாளில் திருப்பதியில் உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளங்கள்ல நீராடினா மறுபிறவி ஏற்படாது அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.
இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் இணையனால தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மாதங்களில் 12வது மாதமாகிய பங்குனியும் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னும் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாளாகவும் பார்க்கப்படுது. ஆனால் இது சிவன், பெருமாள், சுவாமி ஐயப்பன், தர்மசாஸ்தா இப்படி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு தெய்வீக அருளை பெறுவதற்கான அற்புத நாளுன்னு சொல்லலாங்க. அந்த விரத தினத்தில் நீங்கள் பகலில் சாப்பிட்டு இரவில் பால் பழம் இல்லைனா எளிமையான உணவு சாப்பிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம். அடுத்த நாள் பங்குனி உத்திர நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துட்டு வீட்டையும் முருகன் படம் இல்லைனா சிலையும் சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு வீட்டுடைய பூஜை அறையில் விளக்கேற்றணும். முருகனுடைய விக்கிரகம், வேல் இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா பால், பன்னீர், பஞ்சாமிரதம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் எளிமையாக நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். எதுவுமே எங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் சுத்தமான தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொண்டு அபிஷேகமும் செய்துக்கலாம். அன்றைய தினம் நம்ம முருகனுக்கு அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சாலுமே நைவேத்தியம் என்ன படைக்கணும் அப்படின்ற டவுட் இன்னைக்குமே நிறைய பேருக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். முருகனுக்குரிய நிறமா சிவப்பு நிறம் இருக்கு. இதனால முருகனுக்குரிய சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்துக்கலாம். இல்லை அப்படின்னா வாசனை மலர்கள் கொண்டு நீங்க அலங்காரம் செய்துக்கலாம். எளிமையா வெற்றிலைப்பாக்கு 2 வாழைப்பழம் நைவேத்தியமா வைத்தும் வழிபடலாம். முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகள் இதெல்லாம் பாராயணம் செய்யலாம். எதுவுமே தெரியல அப்படின்றவங்க ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லி அன்றைய தினம் முருகப்பெருமான வழிபடலாம். அன்றைய நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து வேண்டுதல், குறைகள் இப்படி எதையும் சொல்லி முறையிடாமல் முருகனுடைய இப்படி விரதத்தை கடைபிடித்துட்டு நீங்க உங்களோட வீட்டு பூஜைறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லலாம். இல்லை அப்படின்னா சிவன் கோவில், பெருமாள் கோவில் இருந்தா கூட அங்க போய் நீங்க சென்று வழிபடலாம். திரும்ப மாலையில் கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தையுமே நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். முடிஞ்சவங்க அன்று இரவு பால், பழம் மற்றும் சாப்பிட்டும் இருந்துக்கலாம். விரதத்தை இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய குறைகளை சொல்லி கடவுளிடம் புலம்பிக் கொண்டிருக்காமல் முருகா நீயே துணை அப்படின்னு நினைத்து முழுவதுமா அவனை சரணடைந்து விடணும். விரதத்தை நிறைவு செய்யும் போது மட்டுமே நம்மளுடைய வேண்டுதலை முருகனிடம் முன்வைக்கணும். இப்படிதான் நம்ம விரதம் இருக்கக்கூடிய சரியான முறை அப்படின்னு சொல்லலாம். சில பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, நம்ம விரதத்தை ஆரம்பித்த அப்புறமே நம்மளுடைய புலம்பல்களை முருகனிடம் சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய நாள் முழுவதுமே முருகனுடைய கரங்களை நம்ம பிடித்துக்கிட்டு முருகனுடைய மந்திரங்களையே சொல்லிட்டு நம்மளுடைய விரதத்தை முடிக்கக்கூடிய அந்த சமயத்தில் மட்டும் எனக்கு இந்த குறைகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு முறையிட்டாலே போதும் முருகன் ஓடோடி வந்து நமக்கு கை கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இந்த உத்திர தினத்தில் இந்த 6 விஷயங்களை கடைபிடித்தாலே போதும் நம்ம நினைக்கக்கூடிய செயல்கள் அத்தனையுமே கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த உத்திர தினத்துக்கு முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு சுப தினத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து சுத்தமாகி விளக்கேற்றி நம்மளுடைய பூஜையை செய்ய தொடங்கிக்கலாம். திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் ஒரு ஜாக்கெட், பிட்டு துணி, மஞ்சள் பூ, குங்குமம், வெற்றிலைப்பாக்கு ₹1 வைத்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு இதை கொடுக்கலாம். திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணோ இல்லை பெண்ணோ அவர்கள் கையால் கொடுப்பது ரொம்பவே நல்லது. நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை சிறு பையில போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு கொடுப்பது ரொம்ப நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா இந்த நாளில் சில கோவில்களில் தீர்த்தவாரி அப்படின்றது நடைபெறும். மக்கள் ஏரி, குளம், ஆறு, கடல் போன்ற இடங்களில் புனித நீராடி புண்ணியத்தையுமே பெற முடியும். முருகன் வழிபாட்டுடன் தொடர்புடையது இந்த காவடி ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். பால் காவடி, பன்னீர் காவடி, சர்ப்பக்காவடி, சந்தன காவடி, மச்சக்காவடி, தேன் காவடி, தயிர் காவடி, ரத காவடி இப்படி பல வகையில் பக்தர்கள் காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் அதாவது திருமணம் நடக்கணும், இல்லை கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கணும், நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக நிறைய வேண்டுதலுக்காக நம்ம காத்திருப்போம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா குறிப்பாக இந்த நாளில் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த விரதத்தை நிறைய பேர் கடைப்பிடிப்பாங்க. அப்படி நீங்களும் கடைப்பிடிக்கிறீங்க, திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த சொன்ன பொருளெல்லாம் நீங்கள் உங்களோட வீட்டு பூச்செடியில் வைத்து பூச்சி செஞ்சுட்டு இதை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் முருகப்பெருமான் உங்களுக்கு இந்த திருமண வரத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் பங்குனி உத்திர தினத்தில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும், குறிப்பாக திருமணம் ஆகாதவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்,
எண்ணெய் பொருட்களை தானம் கொடுப்பதால அன்றைய தினத்துல நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில தான் இருந்திருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்.